சார் நீங்க கொடுக்குற டாபிக் வந்து ஸ்கூல் புக்லயே இல்ல, நான் அந்த அகாடமி புக்கை வாங்கி படிக்கட்டுமா, இந்த அகாடமி புக்கை வாங்கி படிக்கட்டுமா, நான் எதை படிச்சா பாஸ் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு தேடி தருவாங்க, நம்ம அதை மட்டும் படிச்சு பாஸ் பண்ணுவோம் அப்படின்னா எப்படி பாஸ் பண்ண முடியும்? ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு சில ரெஃபரன்ஸ் புக்கை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுக்குமே ஃப்ரீயாகவே டெஸ்ட் பேஜ் வந்து காண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு அண்ட் செகண்ட் டெஸ்ட்டு இன்னையோட வந்து முடிஞ்சு, அதாவது 15ஆம் தேதி ஒரு டெஸ்ட்டு, அதே மாதிரி 20ஆம் தேதி ஒரு டெஸ்ட் வந்து முடிஞ்சு. ஓகேவா? ஸோ இதில் நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, சார் நீங்கள் கொடுக்குற டாபிக் வந்து ஸ்கூல் புக்லேயே இல்லை, நான் அந்த அகாடமி புக்கை வாங்கி படிக்கட்டுமா, இந்த அகாடமி புக்கை வாங்கி படிக்கட்டுமா, நான் எதை படித்தா பாஸ் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கேட்கிங்க. ஆனால் யாருமே வந்து ஸ்கூல் புக்கில் நான் எங்கே படிக்கணும், எந்த லெசனை படிக்கணும், எந்த கிளாஸை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யாருமே வந்து கேட்கல. ஸோ இந்த சொசைட்டியை பொறுத்த மட்டும் ஒரு கட்டுக்கதை என்ன அப்படின்னா, இந்த அகாடமி புக்கை படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும், இந்த மெட்டீரியல் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மித்தை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. அதையுமே நிறைய ஸ்டூடெண்ட் நம்பி இன்னும் பாஸ் ஆகாம ஒரே வட்டத்துல வந்து சுத்திக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இந்த மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு படிக்காம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அது அப்படி இது இப்படி அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்குமே பாருங்க. ஓகேவா? ஸோ சொல்ல வரக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா ஈஸியா வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன, டிஎன்பிசி, டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நம்ம படிக்க வேண்டியது எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கு மட்டும்தான். இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய பிசி எக்ஸாம், அதாவது போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு 6 to 10th வரைக்குள்ள புக்கை படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் என்ன திங்க் பண்ணுவீங்க, ஏதாவது ஒன்லைனர் புக்கு கிடைக்கா, இந்த அகாடமி புக்கை படிச்சா பாஸ் பண்ணிடுமா அப்படிங்கிற மாதிரி வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. யாராவது ஒருத்தர் இந்த அகாடமியில இந்த புக்கை படிச்சு நான் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே யூடியூபா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், எதுலையுமே வந்து இல்லை. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி வேலையில் இருக்காங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம், நான் வந்து இந்த புத்தகத்தை படித்தேன், அதாவது ஸ்கூல் புக்கு நல்லா படித்தேன், டெஸ்ட் மட்டும் நான் இந்த அகாடமியில் போட்டு பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்களே தவிர இந்த அகாடமி புக்கை மட்டும்தான் படித்து பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே இல்லை. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் திருந்துங்க, அந்த அகாடமி புக்கை வாங்கி படித்தா பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை மாற்றுங்க. ஓகே, நீங்கள் படிக்க வேண்டியது எல்லாமே ஸ்கூல் புக்கு மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாமை பொறுத்த மட்டும் குரூப் 1க்கு ஓகேவா? ஸோ 6 to 12th வரைக்குள்ள பாலிட்டியை வந்து நீங்கள் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அதில் ஒரு சில டாபிக் மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ரா லக்ஷ்மிகாந்த் புக்கை வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒரு சிலது மட்டும்தான், எல்லாத்தையுமே கிடையாது. அதே மாதிரி இப்போ எக்கனாமிக் இருக்கு அப்படின்னா 6 to 12th வரைக்குள்ள எக்கனாமிக்கை வந்து நீங்கள் நல்லா ரெஃபர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயும் ஒரு சில டாப்பிக்கை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா சோர்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாடு நிர்வாகம், ஸோ தமிழ்நாடு நிர்வாகத்தை பற்றி அவ்வளவா வந்து ஸ்கூல் புக்கில் வந்து அப்டேட் ஆகாது, அதுக்கும் நம்ம வந்து ரெஃபரன்ஸ் புக்கை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகமாக மார்க் வந்து ஸ்கூல் புக்கில் வந்து கவர் ஆகும், அதை வந்து அவன் விட்டுருவான். ஆனால் அந்த 10 மார்க்கு 5 மார்க் வந்து எங்கேயோ தொங்கிட்டு இருக்கும், அதை மட்டும்தான் நம்ம வந்து கண்ணு தேடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்காதீங்க. 6 to 12th வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக நல்லா படிக்கிங்க அப்படின்னாலே ப்ரிலிம்ஸை பொறுத்த மட்டும் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ நீங்களே வந்து யூடியூப் எடுத்து செக் பண்ணி பாருங்கள், ப்ரிலிம்ஸ் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அச்சீவர் வந்து சொல்லக்கூடிய விஷயம், நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்கை தான் படித்தேன், அதுக்கப்புறமா ஒரு சில ரெஃபரன்ஸ் புக்கை படித்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்களே தவிர நான் ஸ்கூல் புக்கே படிக்கல, நான் இந்த அகாடமி மெட்டீரியல் மட்டும் தான் படித்து பாஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே எந்த ஒரு அச்சீவருமே வந்து சொல்லலை. ஓகேவா? ஸோ தயவு செய்து திருந்துங்க. அதே மாதிரி ஸ்கூல் புக்கை வந்து எப்படி படிக்கணும், அதாவது சிலபஸ்ல ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா அந்த டாபிக் ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அது எல்லாத்தையுமே படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குரூப் 1 சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் ஜென்ரல் சயின்ஸ்ல வந்து அமிலங்கள் காரங்கள் இந்த டாபிக் இருக்கு அப்படின்னா இந்த அமிலங்கள் காரங்கள் 6ஆம் வகுப்புல இருந்து 12th வரைக்குமே எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நீங்க தேடி படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா வந்து கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஆனா நம்ம ஸ்டூடெண்ட் என்ன திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா வாழைப்பழத்தை உரிச்சு நம்ம வாயில வந்து கொடுத்துட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. குரூப் 1 கேட்டகரியை பொறுத்த மட்டும் நீங்க தேடி படிச்சா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர ஈஸியா உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க போகக்கூடிய போஸ்டிங் வந்து டெப்டி கலெக்டர், அதே மாதிரி டிஎஸ்பி. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன அப்படின்னா இந்த கேண்டிடேட் வந்து இந்த போஸ்டிங்கு தகுதியானவரா அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுவாங்களே தவிர ஈஸியா சிம்பிளா வந்து கொடுத்துட மாட்டாங்க. ஓகே, அப்போ நீங்க என்ன பண்ணணும்,
ஒரு சிலபஸ்ல ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா அந்த டாபிக் ஸ்கூல் புக்ல எங்க கவர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் இருக்கு. இந்த தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தை பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு மாவட்டத்தை பத்தியுமே நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ மாநிலம் வந்து கிடையாது, மாவட்டத்தை பத்தி நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா கன்னியாகுமரி வந்து எப்படி வந்துச்சு, அங்க வந்து எந்த மன்னர்கள் வந்து வாழ்ந்தாங்க, அங்க உள்ள சிறப்பு தன்மைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த திருவள்ளுவர் பாலம், அதே மாதிரி விவேகானந்தர் பாறை, இந்த மாதிரி ஒரு சில இடத்துல வந்து கண்ணாடி பாலம் வந்து கட்டியிருக்காங்க. அப்போ இது வந்து என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணி படிச்சா மட்டும்தான் நீங்க வந்து ஒரு டிசியா டிஎஸ்பி ஆக முடியுமே தவிர நான் எதுவுமே அப்டேட் பண்ண மாட்டேன், சிலபஸ்ல இருக்கிறத வந்து நான் வந்து யாராவது தேடி கொடுத்தாதான் படிப்பேன் அப்படின்னா நீங்க இந்த எக்ஸாம் இல்ல வேற எந்த எக்ஸாமே நீங்க வந்து அப்டேட் பண்ண முடியாது. ஸோ நீங்களே திங்க் பண்ணி பாருங்க, ஒரு சிலபஸ் இருக்கு, இந்த சிலபஸ் ஸ்கூல் புக்ல இருக்குன்னு தெரியும், அப்போ அதை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா கவர் பண்ண முடியும். அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு தேடி தருவாங்க, நம்ம அதை மட்டும் படிச்சு பாஸ் பண்ணுவோம் அப்படின்னா எப்படி பாஸ் பண்ண முடியும்? ஸோ ஃபர்ஸ்ட் கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர கஷ்டப்படாம யாரோ ஒருத்தர் கொடுப்பாங்க நம்ம அதை பார்த்துட்டு படிச்சு பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னா இப்போ வந்து நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அடுத்து உங்களுக்கு இன்டர்வியூ செஷன் போகும்போது மாட்டிக்கிடுவீங்க. ஓகேவா? ஸோ பாயிண்ட் நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா வந்து கிளியர் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டினை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து சொல்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, சார் நான் வந்து சிலபஸ் பார்க்கல, ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கல, ஸ்கூல் புக் பார்க்கல, நான் வந்து மார்க்கெட்ல வந்து எங்க ரிலேஷன்ஷிப் வந்து இந்த புக்கை வாங்கி கொடுத்தாங்க, நான் அதை வந்து படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அப்பெல்லாம் வந்து பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் பேசிக் என்னவோ அந்த அப்டேட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஸ்கூல் புக்கு நல்லா படிங்க, சிலபஸ்ல என்னென்ன யூனிட்ல என்னென்ன டாபிக் இருக்கு அதை வந்து நல்லா பாருங்க. அதே மாதிரி ஸ்கூல் புக் எடுத்து ஸ்கூல் புக்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6ஆம் வகுப்பு குடிமியல் பாடம் இருக்கு அப்படின்னா அந்த 6ஆம் வகுப்பு குடிமியல் பாடத்துல அரசியலமைப்பை பத்தி பேசிக்கான அப்டேட் இருக்கும், அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாருங்க. ஸோ இந்த மாதிரி படிச்சதான் பாஸ் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு அது இல்லை இது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து புலம்பாதீங்க. அதே மாதிரி வேற ஒரு அகாடமி புக்கை நம்பி இருக்காதீங்க. ஸோ ஸ்கூல் புக்ல இருந்தா கொஸ்டின் கேட்பாங்களே தவிர அகாடமி புக்ல இருந்து கொஸ்டின் வந்து கேட்க மாட்டாங்க. இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், அதே மாதிரி தமிழ்நாடு வரலாறு மரபு பண்பாடு நாகரிகம். ஸோ இந்த 2 யூனிட்டுக்குமே வந்து நம்ம படிக்க வேண்டியது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு சில ரெஃபரன்ஸ் புக்கை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம +1 +2ல எத்திக்ஸ் புக் வந்து இருக்கு, அதாவது இந்திய அறிவியலும் பண்பாடும். இந்த புக்கை வந்து நம்ம நல்லா ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுலயுமே வந்து சிந்து சமவெளி நாகரிகம்னா என்ன, தமிழ்நாடு வரலாறு மரபு பண்பாடுனா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டாபிக் வந்து நமக்கு நல்லாவே கவர் ஆகும். அதை வந்து நீங்க நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லாம இந்த 2 யூனிட்டுக்குமே வந்து நீங்க ஒரு சில அகாடமி புக்கை வந்து நீங்க ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி இல்லை எனக்கு வந்து அகாடமி புக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க தமிழ்நாடு அப்படின்னு போட்டாலே நிறைய அப்டேட் வந்து நமக்கு விக்கிபீடியாவில் வந்து அவைலபிளா இருக்கு. அப்போ நீங்க அதை சோர்ஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாலே ஈஸியா வந்து படிக்க முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, டெய்லியுமே வந்து அப்டேட்டா இருங்க. ஓகேவா? ஸோ டெய்லியுமே வந்து அப்டேட்டா இருந்தால் மட்டும்தான் ஒரு எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். இது ஏன் அப்படின்னா, நம்ம போகக்கூடிய போஸ்டிங் வந்து ஒரு டெப்டி கலெக்டரா போக போறோம், அதே மாதிரி டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஆக போறோம். அப்படின்னா இந்த சொசைட்டில இந்த தமிழ்நாடு ஸ்டேட்ல இன்னைக்குள்ள டேட்ல என்னென்ன ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு, அது எதனால போய்கிட்டு இருக்கு, அந்த ப்ராப்ளத்தை கவர்மெண்ட் வந்து எப்படி சால்வ் பண்றாங்க, ஸோ அந்த சிச்சுவேஷன்ல நம்ம பிரசன்ட் ஆஃப் டியூட்டில இருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஐடியாவோட நீங்க எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ சேம்பர்ல போய் நீங்க ப்ரெசென்ட் பண்றீங்க அப்படின்னா ஈஸியா வந்து இன்டர்வியூவை கிளியர் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நான் இப்போ எதுவுமே பார்க்க மாட்டேன், தேவையில்லாம இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றது, சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல டைம் யூஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ண முடியாது, மெயின்ஸும் கிளியர் பண்ண முடியாது, நம்ம கனவு காண்கக்கூடிய டெப்டி கலெக்டர் டிஎஸ்பி போஸ்டிங் வந்து வாங்க முடியாது. ஓகே, ஸோ பாயிண்ட் இஸ் நீங்க படிக்க வேண்டியது எல்லாமே சிலபஸ் நல்லா பாருங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கு, எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், தமிழ்நாடு வரலாறு மரபு பண்பாடு நாகரிகம், இந்த மாதிரி ஒரு சில யூனிட் எல்லாத்துக்குமே வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதை எல்லாத்தையுமே நீங்க ப்ராப்பரா படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா இந்த எக்ஸாமை கிராக் பண்ணிடலாம். ஓகே, அதே மாதிரி நான் எல்லாத்துக்குமே வந்து ஒரு அகாடமியை வந்து கம்பேர் பண்ண மாட்டேன். ஒரு சில அகாடமியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல பர்ஃபெக்டான ஒரு மெட்டீரியல் வந்து இஷ்யூ பண்றாங்க, அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு எல்லாத்துக்குமே அதை நீங்க கம்பைன் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது. ஓகே,
நீங்க வெற்றி அடையணும், டெப்டி கலெக்டர் ஆகணும், டிசி ஆகணும், டிஎஸ்பி ஆகணும் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்கை படிங்க. ஸ்கூல் புக்கை படிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரா சோர்ஸை வந்து படிங்க. அதே மாதிரி டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் நீங்க எங்க வேணா டெஸ்ட் வந்து போட்டு பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு அகாடமியுமே வந்து ஒவ்வொரு மாதிரி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்க டெஸ்ட் போட்டு பார்க்க கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கு, ஒரு ஈஸியான கொஸ்டின் வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு கஷ்டமான கொஸ்டினை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் வந்து அது வந்து உங்களோட சாய்ஸ் தான். அதர்வைஸ் நீங்க ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. தேவையில்லாம மனசை வந்து அலபாய விடாதீங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஸ்கூல் புக்கை படிச்சா ஈஸியா பாஸ் பண்ணலாம். ஸ்கூல் புக்கை படிக்காம அந்த புக்கை மட்டும் தான் படிச்சு பாஸ் பண்ணுவேன் அப்படின்னா அது வந்து உங்களோட கையில மட்டும்தான் இருக்கு. ஸோ என்னுடைய ஒப்பீனியனை பொறுத்த மட்டும் ஸ்கூல் புக்கை படிச்சாலே ப்ரிலிம்ஸை வந்து கிளியர் பண்ணிடலாம். மெயின்ஸ்க்குமே வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ரெஃபரன்ஸ் புக்கை படிச்சோம் அப்படின்னா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது வந்து சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொல்றேன். அதே மாதிரி நம்ம அகாடமி சார்பா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. மெயின்ஸை பொறுத்த மட்டும் இன்னும் டெஸ்ட் ஷெட்யூல் வந்து பப்ளிஷ் பண்ணல. ப்ரிலிம்ஸை பொறுத்த மட்டும் 2 டெஸ்ட் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 3வது டெஸ்ட்டுக்கான டெஸ்ட் ஷெட்யூலுமே நம்ம வந்து போட்டிருக்கோம். அதை நீங்க ஃபாலோ பண்ணி படிங்க. படிச்சா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். சும்மா நான் டிசி ஆகணும், டிஎஸ்பி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கனவு மட்டும் காங்காம ஸ்டெப் எடுத்தீங்க, படிக்கீங்க அப்படின்னா ஈஸியா பணியில் அமரலாம். ஓகே, ஸோ இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் தரேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீல்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த குரூப் எக்ஸாமை பொறுத்த மட்டும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இன்டர்வியூ இந்த 3மே நம்ம ஃப்ரீயா தான் கான்டாக்ட் பண்றோம். விருப்பமுள்ள ஸ்டூடெண்ட் என்னுடைய கனவு வந்து டிசியா இருக்கு, டிஎஸ்பியா இருக்கு அப்படின்னா தாராளமா நம்ம அகாடமியில சேர்ந்து படித்து பயன்பெற்றுக் கொள்ளலாம். ஓகே, ஸோ நம்முடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ தொகுப்பை டிஎன்பிசி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்டூடெண்ட்டுமே ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.